இந்த இடத்துல கிருபை பெறாத ஒருவர் கூட இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்குமானால், ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்ற நிச்சயம் எனக்கும் இருக்குமானால், தைரியமா நான் சொல்லுவேன், நான் கிருபை பெற்றவன். நான் யார்? கிருபை பெற்றவன். சொல்ல முடியுமா உங்களால? ஏமா உங்க குடும்பம் கிருபை பெற்ற குடும்பமா? உன் பிள்ளைகள் கிருபை பெற்றவர்கள். ஆமே, அல்லேலூயா. கிருபை பெற்ற கிருபையை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். கிருபை ஆமென் உள்ளவர்களை வாழ்த்தணுமா இல்லையா? பரலோகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வந்தார். அவர் வந்து மரியாளை பார்த்த உடனே என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே. அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? வாழ்க, நீர் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க. கிருபை பெற்றவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கணும், வாழ்த்தணும், சபிக்க கூடாது. கிருபை பெற்றவர்கள் வாழ்த்துதலுக்குரியவர்கள். மரியாளை பரலோகம் வாழ்த்தியது. பரலோக பிரதிநிதி வாழ்த்தினார், பிரதான தூதன் வாழ்த்தினார். அவர் கிருபை பெற்றவர்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவருடைய தயவின் கிருபையை பெற்ற அநேகரை நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்த்துவதற்கு பதிலாக என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம், குறை சொல்லுகிறோம், அற்பமாய் பேசுகிறோம், குற்றப்படுத்துகிறோம். அதான் தப்பு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னா கிருபை பெறாமல் அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்லணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தனிநபர் சொல்லணும், நான் கிருபை பெற்ற ஒரு பாத்திரம். ஆம், அது யாரும் உங்க தலையில கைய வச்சு என் மகளே உன் மேல கிருபை இருக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.